அன்பு உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாழ்க்கையில் நாம் எவ்வளவு தான் பணம், சொத்து, பேரு, புகழ் சேர்த்து வச்சாலும் ஆரோக்கியமான உடல் நலம் இருந்தால் மட்டும்தான் நாம் அனுபவிக்க முடியும். அதனால் உழைக்க முடியும். ஆரோக்கியமாக இருங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. அன்பு உறவுகளே, உணவில்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் ஏழை எளியவங்களுக்கும் உங்களால் முடியும் போது ஒரு வேளை உணவாவது நீங்கள் வாங்கி கொடுங்க. அன்பு உறவுகளையும் இன்றைக்கி கருப்பு காராமணி குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். கருப்பு காராமணியில் நிறைய நன்மைகள் இருக்கும். உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பை கரைக்க உதவுகிறது. வலுவான உடல் ஆரோக்கியம் பெற இந்த கருப்பு காராமணி நமக்கு பெரிய உறுதுணையாக இருக்கும். புரதங்கள், நார் சத்துகள் நிறைந்து இருக்கும் கருப்பு காராமணியில். பி காம்ப்ளெக்ஸ், விட்டமின்ஸ், தாதுக்களும் நிறைவாக இருக்கும். இது ஒரு சத்தான ஒரு உணவு. நம்மளுடைய உடலுக்கு நீரிழிவு நோய், இரத்த சோகை, இந்த மாதிரி நோய்கள் வராமல் பாதுகாக்க இந்த கருப்பு காராமணி நமக்கு பயன்படுகிறது. கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. பல நன்மைகள் நிறைந்த இந்த கருப்பு காராமணியை பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு வைக்கலாம். அன்பு உறவுகளே, சாதம் வடிச்சிட்டேன். அடுத்து இஞ்சி போட்டு டீயும் வச்சுட்டேன். அடுத்து இப்போ நம்ம காராமணி காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க அன்பு உறவுகளே. காராமணியை நல்லா ஒரு 5 தடவை மேலே கழுவிட்டு நல்ல பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்த உடனே முதல் வேலையாக புளியில் ஓடு, நார், கொட்டை இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு தடவை அலசிட்டு நல்ல பாத்திரத்தில் தண்ணி விட்டு நான் அதை 1 மணி நேரம் புளியை ஊற வச்சிட்டேன். அதுக்கடுத்து குழம்புக்கு தேவையான காய்கறிகள்லாம் நம்ம அறிய ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணேன். வெங்காயம் 2 எடுத்தேன். அந்த 2 வெங்காயத்தை மேல்பாகம் அடிபாகம் தோல் எல்லாம் எடுத்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி 2 தக்காளி எடுத்து நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி தோலை எடுத்து மண் போகிற அளவுக்கு கழுவிட்டு தோலை எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பூண்டு தோலை எடுத்துட்டு தனியாக எடுத்து அது கூட கருவேப்பிலையும் சேர்த்து இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போது அடுப்பாண்ட நம்ம சமைக்க போயிடலாம். சமைக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் கேஸ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நல்லெண்ணெய் விட்டேன். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் விட்டேன். நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு, சீரகம், வெந்தயம் நல்லா பொரி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இஞ்சி, பூண்டு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே அந்த குழம்புல கொட்டி நல்லா கடாயில் கொட்டி நல்லா வதக்கிடுங்க. நல்லா வாசனையாக வரும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் வரும். அப்படி வரும்போது அது நல்லா வதங்கிருச்சின்னு அர்த்தம். அது கூடவே திட்டமாக ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவில் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் மிளகாய்த்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் தான் போடுறேன். வீட்டில் வயசானவங்க பாப்பா இருக்கிறதுனால அதிகம் காரம் நாங்கள் சாப்பிட மாட்டோம். அரை உப்பு அரை காரனால் நான் எனக்கு தேவையான அளவு உப்பு காரம் போட்டுக்கிட்டேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ உப்பு காரம் திட்டமாக போட்டுக்கோங்க அன்பு உறவுகளே. அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே புளியை ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை நல்லா கரைச்சி கைவிட்டு இன்னொரு பாத்திரத்தில் டீ வடிகட்டரை வச்சு அந்த வடிகட்டியை வச்சு இந்த கரைச்சி வச்சுருக்க புளியை அதில் ஒரு 3 தடவை 4 தடவை வடிகட்டி ஊற்றிடுங்க. அந்த வடிகட்டின புளி தண்ணியை மசாலா, இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு எடுத்து அதில் விட்டுருங்க. அது கூடவே நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த
கருப்பு காராமணி தண்ணியோடு சேர்த்து வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து மசாலா இது எல்லாமே கலந்து வரா மாதிரி புளி தண்ணி எல்லாத்தையும் கலந்து விடுங்க அன்பு உறவுகளை. உங்களுக்கு பிடிக்கும்னா வீட்டில் ஒரு தேங்காய் ஒரு 2 பீஸ் எடுத்து கூட நீங்கள் நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி அரைச்சி நீங்கள் குழம்புல ஊற்றிக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் குழம்பு தேங்காய் ஊற்றலை, தேங்காய் ஊற்றாத தான் இந்த குழம்பு நான் வச்சுருக்கேன். உண்மையிலே சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா காராமணி வேக வச்ச அந்த தண்ணியும் காராமணியும் ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம குழம்புக்கு. அதே மாதிரி நான் அரைச்சி ஊற்றிருக்கேன் இந்த மசாலா வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பிடும்போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். தக்காளி வெங்காயம் பொதுவாக நான் வதக்கி தான் போடுவேன். ஆனால் பாப்பா தக்காளி வெங்காயத்தெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுடுறாங்க சாப்பாட்டிலேருந்து. அதனால் இந்த மாதிரி நான் அரைச்சி ஊற்றுறேன் குழம்புல. நல்லாயிருக்கு, சாப்பிட்றோம், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்குது. அன்பு உறவுகளே, சாதம் வடிச்சிட்டேன், இஞ்சி போட்டு டீ வச்சுட்டேன், காராமணி குழம்பு ரெடி பண்ணிட்டேன். சாதம் ரெடி பண்ணி இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றதை எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பெரிய வீடியோவில் இப்போ நம்ம போடுற இந்த மாதிரி பெரிய வீடியோவில் லைக்கு ஷேர்ஸு கமெண்ட்டு பண்ணுங்கள் அன்பு உறவுகளே. இந்த பெரிய வீடியோவில் உங்களுக்கு ஹைப் ஆப்ஷன் ஒன்று வரும். அந்த ஹைப் ஆப்ஷன் நீங்கள் லைக்கை ப்ரெஸ் பண்ணும்போது லைக்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹைப் ஆப்ஷன் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஹைப் ஆப்ஷனில் இந்த வீடியோஸ்க்கான பாயிண்ட்ஸ் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அன்பு உறவுகளே, உங்கள் எல்லாரையும் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், அந்த ஹைப் ப்ரெஸ் பண்ணி எனக்கு நீங்கள் பாயிண்ட்ஸை கொடுங்க. இதன் மூலமாக நம்மளுடைய வீடியோஸ் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே எல்லாருக்குமே சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய அன்பு உறவுகளுக்கும் நம்ம யூடியூப் சேனல் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் உங்களை நான் கேட்டுக்கிறேன், நம்ம சேனலை டெவலப் பண்ணுறதுக்கு, நம்ம சேனல் க்ரோத் ஆகிறதுக்கு இது பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இந்த ஹைப் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது அன்பு உறவுகளே, வாழ்க்கையில் நம்ம நல்லா வாழ்ந்தோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களையும் நம்ம வாழ வச்சோம், நம்மளால் நிறைய பேர் நல்லா வாழறாங்க, அவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தோன்னு நம்ம வாழ்க்கையை வாழும்பொழுது நிச்சயமாக அதில் கிடைக்கிற சந்தோஷத்துக்கு ஈடு இணையே இல்லை. நாமளும் நல்லா இருந்து அடுத்தவங்களையும் வாழ வைக்கும் போது நம்ம வாழ்க்கை இன்னும் ரொம்ப ரொம்ப அழகாகுது. அதனால் ஏழைங்க, உணவு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு வேளை உணவுக்காவது உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் செய்யுங்க. நம்மளும் நம்ம யூடியூப்பும் நிச்சயமாக கஷ்டப்படுறவங்களுக்கு பெரிய ஒரு உதவியை நம்ம செய்வோன்றதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. நம்மளால் முடிந்த அளவு ஏழை எளியவங்க, ஆதரவில்லாதவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நிச்சயமாக நாம் உதவி செய்வோம். உங்கள் அன்புக்கும் பேராதரவுக்கும் நன்றி.